வணக்கம். நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய அறிவியல் வினா வங்கி புத்தகம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி எஸ்எஸ் பப்ளிகேஷன் பொது தமிழ் வாங்கின மாணவர்கள், சோசியல் சயின்ஸ் வாங்கின மாணவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அந்த புக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்ததோ அதே போல் சயின்ஸ் லைன் பை லைனாக 101 பாடங்கள்ல இருந்து 10,000 வினாக்கள் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஷின் 4 ஆப்ஷன், சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சாம்பிள் பேஜ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சயின்ஸ் கொஷின் பேங்க் சாம்பிள் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜ் கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி வைப்போம். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100% நீங்கள் நம்பி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஒரு புக்கு போதும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாமினேஷன், ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் மற்றும் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய அனைத்து வகையான தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் நகராட்சி தேர்வுகள், கூட்டுறவுத்துறை தேர்வுகள், தொல்லியல் துறை தேர்வுகள், டெட்டு, டிஆர்பி அனைத்து எக்ஸாமுக்கும் இந்த சயின்ஸ் புக்கு வந்து 100% சூட்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டென்ட் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டிடுறேன், பாருங்கள். சயின்ஸ் புக்கில் வந்து மொத்தம் 101 பாடங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th, 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த புக்கோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அளவீடுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 6th-லேருந்து 9th வரைக்கும் இருக்குது அந்த சிலபஸ்ஸு. அந்த சிலபஸை வந்து தொகுத்து ஒன்றாவே கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக போயிடும், சரிங்களா? அதே போல் அண்டம் மற்றும் விண்வெளி, விசையும் இயக்கமும் அப்படிங்கிற டாபிக் எடுத்திங்கன்னா 6th, 7th, 8th, 9th, 10th இருக்குது. அது வரிசையாகவே நான் கொஷின் பேங்கில் கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட 100 டேஸில் பண்ணலாம். நல்ல எஃபெக்டிவாக ஒரு நாளைக்கு 2 டாபிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 50 டேஸில் இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது சாத்தியம் உண்டு. ஸோ நீங்கள் ஒரு 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த 50 டேஸில் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு போயிடலாம். ஸோ அப்படி போயிட்டீங்க அப்படின்னா சயின்ஸில் அனைத்து வகையான கேள்விகளும் நம்ம ஈஸியாக 100% நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அதில். ஸோ வேதியியல் அதே போல் தான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பாடங்கள் எந்த டேர்மில் இருக்குது இந்த பாடம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து நீங்கள் பேஜ் நம்பர் பர்டிகுலராக உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய பாடங்களை எடுத்து நீங்கள் டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ லைன் பை லைனாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நாள் 2 நாளில் ஃப்ரேம் பண்ண கொஷின்ஸ் கிடையாது. நியர்லி வந்து 1.5 இயர்ஸ், அதாவது 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு மாணவர்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. கடவுள் கொடுத்த சான்ஸ் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ 101 லெசன்ஸுகள் க்ளீனாக கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன அப்படின்னா புக் பேக், எனக்கு புக் பேக் மட்டும் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் புக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் இதிலேயே கவர் ஆகிடுது. இதுதான் ஸ்டார்ட் ஆகுது சிலபஸ்ஸு. இதுதான் ஃபஸ்ட்டு பாடம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கொஷின் 4 ஆப்ஷன்ஸ் வரிசையாக நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடங்கள் முடிஞ்சோம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆன்சர். வெயிட் பண்ணுங்கள், சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா 30 கொஷின் முடிஞ்சோடனே ஆன்சர் கீ இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடம் 6th அப்போ வந்து அளவீடுகள் புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினும் அதே போல் நான் ஃப்ரேம் பண்ணி இருக்கிற கொஷின்ஸு இன்னொரு டைம் வருது அப்படின்னா ஒரு டைம் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு சில பாடத்தில் வந்து 2 டைம் ஒரு கொஷின்ஸ் வரும். ஏன்னா புக்ஸ்லேயே அதே மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த பாடத்தில் ஸ்டார்டிங்லேயே அதே விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த பாடத்தோட சென்டர் பகுதியிலையும் அதே விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 டைம் கொஷின்ஸு ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி டைம்லாம் நான் வந்து சிங்கிள் கொஷினாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவீடுகள் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த 4 லெசன்ஸு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அளவீடு அப்படிங்கிற டாபிக் உங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து வாங்குகிற மாணவர்கள் நம்பிக்கையுடன் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிடுவோங்க நம்பிக்கையுடன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். 100%, 200% வந்து நான் அதை கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஃபேமஸாக நிறைய புத்தகங்கள் வந்துகிட்டு இருக்குது. அந்த புக்கையும் என் புக்கையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். யாராச்சும் நான் கொடுத்துருக்கிற டைப்பில், நான் கொடுத்துருக்கக்கூடிய பாட வாரியான மெத்தடில் யாராச்சும் ஒருத்தர் புக்கு கொடுத்துருந்தா கூட மார்க்கெட்டில், சரிங்களா, சேலஞ்சு படி சொல்கிறேன், ஒருத்தர் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு புக்கு நீங்கள் எங்கே தேடினாலும் தமிழ்நாட்டில் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் உண்மை. ஸோ என்கிட்ட இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க.
நம்பிக்கையுடன் வாங்கி பயன்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதேமாதிரி பாடம் 2 7ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ லெசன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். வெயிட் பண்ணுங்கள், காட்டிடுறேன். சரிங்களா? அதுமாதிரி ஆன்சர் கீ 56 கொஷின்ஸ் இருக்குது. 56 கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஏபிசிடி நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் அது புக் பேக்கும் உங்களுக்கு வந்துடும். புக் பேக் மட்டும் போல்டு பண்ணியே கொடுத்துருப்பேன். ஸோ தேவையான விஷயங்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கும். அதேமாதிரி 8ஆம் வகுப்பு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வரிசையை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அளவீடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 250-300 கேள்வி தான். இந்த 250-300 கேள்வி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அளவீடு அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ப்ராக்டிஸ். ஏன்னா யார் வந்து திரும்ப திரும்ப ஒரு விசுவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களோ அவங்க வந்து 100% சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் பண்ண மாணவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் தமிழ்நாட்டில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய 10ல் 1 மாணவன் வந்து நம்மளுடைய புக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 10ல் ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் டோட்டல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க. டோட்டலாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் 1% வந்து நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கிடைச்ச ஒரு சக்ஸஸ். ஸோ நீங்களும் வாங்கி பயிற்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ புக் ஷாப்பில் வந்து இது கிடைக்காது, இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலை. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன்லேயே கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், 9629375736. ஸோ ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்குமா அப்படின்னா ஆன்லைன் ஸ்டோரில் வந்து February 14 அல்லது 15, 16 நாளைக்கு வந்து நான் ரேப்பர் டிசைன் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆயிரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃப்ரீ புக்கிங் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு டவுட்ஸ் எது ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக புக்கை வந்து எனக்கு கையில் உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 1 வீக்குக்குள்ளே புக்கை வச்சு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.